அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் முழு சுபகிரகமான குரு. இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு தனது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் இறங்கியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக சற்று கவனம் கூடுதலாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ரூணரோக சத்ரு கவனமாகிய 6ற்கு மாறியிருக்கிறார். எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட அதீதமாக தேவைப்படுகிறது. என்றால் ராசியின் அதிபதியான குரு தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் இருப்பதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார். ஏனென்றால் 9 கிரக நிலைகள்ல குரு மட்டும்தான் தோஷமற்றவர். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் நுழைகிறாருங்க குரு. இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன. ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்று இருக்கும்போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க. இந்த 6 இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் குரு ஜென்மம் 3, 6, 8 மற்றும் 12 ஆகிய இந்த 5 இடங்கள்ல அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இருக்கும். ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான். இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம். ஆனால் வெகுவளவில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தான் குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் 5, 7, 9 ஆகிய இடங்கள் மூலமாக பார்க்கிறாருங்க. இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்கள்ல குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. குருவிற்கு சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. குரு புதனையும் சுக்கிரனையும் தனது பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது 9 கிரகங்களில் பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். தனது பார்வையில் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. ஜோதிடத்தின் தலைவன் என்றும் மிக வலுவான மனித வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு பயிற்சியானது
ஆனது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து சஞ்சரி பாருங்க. தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துகிறார். எனவேதான் 12 ஆண்டுகளுக்கு மிக பெரிய அளவுல சிரமமோ துன்பமோ ஏற்படாது. அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் ரிஷபராசியில் சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம். எனவேதான் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெற போகின்றன. அதிலும் குறிப்பாக குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க. கடகராசியில் உச்சம் பெறுகிறார். ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க. நீச்சம் அடைகிறது. மகர ராசியாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தனுசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ஆனால் தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள்ல சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் என்றே சொல்லிவிடலாம். மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க. மற்ற கிரகநிலைகள்ல வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுபகிரகமாக இருப்பவர்தான் நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிஷபராசியில் களம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும்போது முழு சுபகிரகமும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக 5 இருந்து 6ஆம் இடத்தில் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் வரை வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆனால் இந்த தருணத்துல சனி மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய 3இல் இருக்கிறாருங்க. எனவே அனைத்திலும் நன்மை நிறைந்து கிடைக்கும். ஆனால் ராகு 4ஆம் இடத்திலும் கேது ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலும் இருப்பது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்துல ராசியின் அதிபதியான குருவும் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு செல்வதால் குடும்ப ரீதியாக எந்தவிதமான பணியை திட்டமிட்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவின் சுப பார்வை குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. அவை குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தலாம். அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் சுப விரயம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்துல வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக சனி 3இல் மிக வலுவாக இருக்கிறார். ராசியின் அதிபதி 6ற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இணக்கமான சூழ்நிலை மேல் அதிகாரி நிர்வாகத்தினருடன் நிச்சயமாக ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியான பணிகள்ல பெரிய அளவிற்கு சிக்கல் இல்லை. குரு 6ற்கு சென்றாலும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியான பணிகள்ல மறைமுகமாக சில தொல்லைகள் இருக்கலாம். நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து தொழில் திருப்திகரமாகவே அமையும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். கடனுக்காக எந்த ஒரு பணியையும் செய்ய வேண்டாம். அதனால் சிக்கலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு களத்தில் இறங்கியிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிட்டும். ஆனால் சின்ன சின்ன தாமதத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகள்ல கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது.
இந்த தருணத்தில் உங்களது சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகள்ல நிம்மதி பாதிக்கக்கூடிய வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட வெற்றி என்பது உங்களுக்கு புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள், அரசாங்க சலுகைகள் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விளைபொருளும் லாபமும் பெருவிதமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு 6ல் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது மறைமுகமாக சில சூழ்ச்சிகள்ல மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலை உண்டுங்க. எனவே பெண்மணிகள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சிரமத்தை குறைத்து நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் 24 வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலனும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.